டிராகன் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்போட இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த படத்திலும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ டைரக்டர்கிட்ட கேட்போமா? இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கேள்வி நம்பர் 1, ஒரு மிஷ்கின் வந்து ஒரு காலேஜோட பிரின்சிபலாக இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிரதீப்போட ஃபோட்டோவை போட்டு எப்படி இருக்கணும்னு இல்லாமல் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பிரதீப்பை காமிச்சு அவ்வளோ நேரம் பேசி படம் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப அந்த காலேஜுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவன் தான் ட்ராகனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து நான் தான் குட்டி ட்ராகனே வந்து ஒருத்தன் ஃபார்ம் ஆகி நிற்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ட்ராகனை ஹீரோவை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் வருஷம் அதை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது இந்த இம்பேக்ட் அவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா வருஷமும் அப்படி ஒரு கேவலமான ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸை கேவலமாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரா என்ன? ஏன்னா கிளியராக அது தெரியுது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து நீங்கள் வச்சது ரொம்ப தவறாக இருக்குது. ஏன் மிஷ்கின் வச்சு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. அவருக்கான வேறு வேலை வெட்டியே இல்லையா? அவர் ஒரு காலேஜ் பிரின்சிபல். ஸோ ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட் பின்னாடியே வந்து அவர் ரோட்டில் பார்த்தோன்னா அவர் ஸ்டூடெண்ட் பின்னாடியே போகிறாரு. இப்போ பிரதீப் எங்கே போய் வேலை பார்க்குறாரு, அங்கே போய் பார்த்துட்டு அதுவும் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, நீ எப்படி வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலையில் ஜாயின் பண்ண, நீ பேசாமல் வந்து உனக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன், நீ வந்து 3 மாதம் 100% அட்டண்டன்ஸ் வச்சுட்டு அப்புறம் நீ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. இதில் வந்து நீங்கள் 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று, மிஷ்கின் ஒரு ஈகோ பிடிச்ச கேரக்டர்னு வச்சுங்களேன், பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்தால் நேராக வந்து போட்டு கொடுத்துருக்கலாம். இல்லை, நான் ஜென்யூனாக ஒருத்தனை வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு டெண்டன்சியில் வந்தால் அவர் வந்து சரிப்பா நீ வா, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவருக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாமல் பின்னாடி போய் சுற்றுனது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது. இது வந்து நீங்கள் வேறு மாதிரி ஒன்று பண்ணிருக்கலாம். சப்போஸ் வந்து பிரதீப்புக்கு திடீர்னு அந்த இஷ்யூ ஆகுது, அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்னால ஒரு பிரச்சனை. ஸோ பிரதீப் வந்து மிஷ்கினை தேடி போயிட்டு, சார் நான் வந்து வாங்கவே இல்லை, நான் ஒரு மன்னிச்சிருங்க, நான் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டில் போயிட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் இந்த விஷயத்த சொன்னார்னா அவர் ஒரு பிரின்சிபலாக கெத்தாக இருந்திருப்பார். இவர் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் தான் ஒரு ரோட்டில் அலையிற ஆள் மாதிரி இவன் எங்கே பிரதீப் எங்கெங்கே போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி தொடர்ந்து போய் கேட்குற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கே ஒரு தப்பாக தெரியலையா? இப்போது ஹீரோ பிரதீப் வந்து ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு தான் ஓப்பனிங்கில் வந்து காமிச்சிங்க. ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், 96% எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. பட் ஒரு பொண்ணு வந்து நீ ரொம்ப படிப்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ அதனால காலேஜில் வந்து ஒரு பேட் பாய் மாதிரி ஒரு இமேஜில் ஃபார்ம் ஆகிறாரு. ஸோ இதுதான் பிரதீப்போட கேரக்டரிஸ்டிக். இப்படி இருக்கும்போது பிரதீப் ஏன் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை அப்படி போட்டு ஏமாற்றணும்? ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம், வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். சும்மா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு மாதம் ஆனால் போய் சம்பளத்தை அங்கே மற்ற பசங்கள்ட்டெல்லாம் வாங்கி சம்பளம்னு ஒன்று கொடுத்துட்டு திரும்ப அந்த சம்பளத்தை வீட்டிலேருந்தே வாங்கிட்டு போய் பசங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏமாற்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டரை நீங்கள் ஸ்டார்டிங்கில் காமிக்கல. எதுக்கு அந்த கேரக்டரை அப்படி ஒரு ஏமாத்துற வேலையாக நீங்கள் மாற்றினீங்க? அதுவும் இல்லாமல் ஒரு 10 லட்சமே ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் வீட்டில் ஏமாற்றி போய் கேட்குறத வந்து வச்சுருக்கீங்க. இந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு நேர்லைனில் இல்லாமல் ஏன் மாறி மாறி இருக்கு? அவனோட ஒரே குறைகோல் வந்து பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து விரும்ப மாட்டாங்க, ஸோ அதனால நான் வந்து மாறுறேன். ஸோ அப்படி மாறுற ஒருத்தன் வந்து மிச்ச சைட்லலாம் மாறணுமா? தேவையில்லையே. சரி, இன்னொரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து இவன் சேஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது, இவன் சேஸ் பண்ணும்போது இவன் பேப்பர் வேற ஒருத்தங்கிட்ட போயிடுச்சு. ஸோ நல்லா படிக்கிறவன் அவன் வந்து ஃபெயிலியரான மார்க் வந்தனால அவனுக்கு வந்து ஜாப் இஷ்யூ அது அவனுக்கு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் போய் உண்மையை ஒத்துக்கிட்டு தன்னை ஏற்றுக்கிற மாதிரி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு கேள்வி, சர்டிஃபிகேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஓப்பனாக இந்த கருத்தை ஒன்று சொல்லியிருக்கலாம். அந்த கருத்தை நீங்கள் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய கம்பெனினா லட்சக்கணக்கில் வந்து மக்கள் போய் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களால லட்சக்கணக்கு கூப்பிட்டு 1,00,000 பேர் வந்து இன்டர்வியூலாம் எடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே இவ்வளோ மார்க்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஸோ அது வந்து உங்கள் சர்டிஃபிகேட் லிங்க்டான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கியா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன், அந்த மாதிரி ஒரு இது வச்சு பிரித்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 மாதம் அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அந்த டைம் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் இவனுக்கு இல்லைன்னா அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேவையில்லாமல் அவன் மேலே ஒரு ரிசர்ச் போட வேணாம்னு சொல்லிட்டு 1 வருஷம் அவன் வேலை பார்த்துட்டானா
இவங்க வந்து சர்டிஃபிகேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் எப்படி வேலை பார்க்குறானோ அதுக்கேற்றப்பல தான் அடுத்த ப்ரொமோஷனு. வேறு ஜாப் போனாலும் போன ஜாப்பில் என்ன பே வாங்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அடுத்த ஜாப்பில் கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். உங்களுக்கு என்றைக்கு அதுக்கு வேல்யூ, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்றைக்கு ஜாப் போடுறீங்களோ அன்றைக்கி அது வேல்யூ. இவன் தான் அவங்க ஹீரோ வந்து ஜாப்பு போயிட்டு அது மேலே வந்து ப்ரொமோஷனு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்லாம் பயங்கரமாக வாங்கிட்டு 1,30,000 சம்பளத்துக்கு போயிட்டு 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் ஆக்சுவலாக போயாச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் ஆன்சைட் வர நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் இருக்குது. அங்கே போனால் எப்படியும் கன்ஃபார்மாக 5 லட்சத்துக்கு மேலே போயிடும் மந்த்லி சேலரி. ஸோ அந்த ஒரு லெவல் ஒரு எம்ப்ளாயி வந்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லைனாலும் அதே லெவல் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ சர்டிஃபிகேட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான கருத்தை இந்த படத்தில் நீங்கள் வந்து கௌதம் மேனன் சார் மூலயமா நீங்கள் அசால்ட்டாக சொல்லியிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு இன்னொரு கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. இன்னொன்று வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதும் கொஞ்சம் ஒரு ஆடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணலையா? அப்புறம் படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ சீன்ஸில் வந்து அனுபமா வந்து ஒரு டிராகன் டாட் வந்து இடுப்பில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிங்க. ஸோ அவங்க வந்து பிரதீப்ட தூக்கி காமிப்பாங்க. ஸோ இவரை வந்து அந்த 2 பேரும் லவ்வர்ஸ் அந்த ஒரு இன்டிமேசி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக காமிச்சிங்க. ஸோ படத்தில் செகண்ட் ஹாஃபில் திரும்ப அனுபவமும் உள்ளே கொண்டு வந்துட்டு ஸோ அங்கே பிரதீபம் இருக்காரு, அந்த குட்டி டிராகனும் இருக்கான். ஸோ அந்த குட்டி டிராகன் வந்து ஒரு டீச்சர் மேலே அப்படி சொல்லிவிட்டுலாம் இருக்கும்போது நடுவில் வந்து பிரதீப் என்னோட எக்ஸு அப்படின்லாம் வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த டிராகனோட அந்த டேட்டோ வந்து அந்த குட்டி டிராகன் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு சீனை வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு. ஸோ நீங்கள் படத்தில் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துடும், உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராக நடித்த ஸ்னேகா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இப்போ அந்த 3 மணி நேரம் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இவரால் எழுத முடியலன்னு வரும்போது ஒன்றும் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. பிரதீப் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர். அசால்ட்டாக என்னென்ன நம்ம வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லலாம் தெரியும். காப்பி அடிக்கிறது தான் வந்து தப்பு. இன்விஜிலேட்டர்கிட்ட சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் சுத்தமாக உட்கார முடியல, ஒரு 15 மினிட்ஸ் தூங்கினேன் சார், 15 மினிட்ஸில் எனக்கு ஜஸ்ட் எழுப்பி விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு படுத்து 15 மினிட்ஸ் தூங்கிட்டு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் தூங்கிட்டு எந்திரிச்சு அசால்ட்டாக எக்ஸாம் எழுதிருக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலன்னா பரவாயில்ல, ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண பேப்பரு அசால்ட்டாக டைரெக்டாகவே கிளியர் பண்ணியிருக்கலாம். இது வந்து உங்கள் கிளைமேக்ஸ் ஓவர் பில்டப் அந்த அதுக்கான பில்டப்புக்காக நீங்கள் வைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் லாஜிக்கலாக வந்து அந்த கேரக்டர் அந்த இடத்துல அப்படி தான் செயல்பட்டுருக்கணும். ஏன்னா ஒரு புத்திசாலியான கேரக்டரு. ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் அந்த ஹீரோயின் வந்து பாம்பேக்கு ஏர்போர்ட்டில் இறங்கின பொண்ணை ஒரே செகண்டில் ஒரு பொய்யை சொல்லி சென்னைக்கு வர வச்சு இவரும் அங்கே சென்னைக்கு போய் மீட் பண்ணி சமாளிச்சிருப்பார். அந்த அளவுக்கு புத்திசாலி கேரக்டரு. அவ்வளோ புத்தி உள்ள ஆள் வந்து இப்படி முட்டாள்தனமாக ஃபுல்லாக படித்த பேப்பராக வந்து விடுவானா? மிஸ் பண்ணிட்டீங்களே. இப்போ அடுத்த ஒரு கேள்வி. பிரதீப் வந்து ஒரு பேப்பரை சரியாக எழுதுறதுனால சேசிங்கில் வந்து அந்த பேப்பரை வந்து வேற ஒரு பையன் பேப்பரில் மாற்றி இவர் பாஸ் ஆகி வந்துடுவார். இப்போ அந்த யாருக்கு வந்து பாதிக்கப்படுறானோ அவன் நல்லா எழுதி அந்த பேப்பரில் ஃபெயில் ஆயிடறான். ஸோ அதை வந்து இப்போ பிரதீப் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 2 கேள்விகள் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களாம் ரீவேல்யூவேஷன் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க் ஏதோ சேஞ்ச் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து வரும். பேப்பரோட ஜெராக்ஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ அது ப்ராக்டிக்கலாக இப்போ தான் மாறிடுறான்னு தெரில. அந்த இடத்துல ஒரு தப்பு தெரியுது. இன்னொன்று வந்து அந்த பேப்பரை பார்த்த உடனே இந்த ஃப்ரெண்டு வந்து டே இது உன் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறான். ஸோ இவன் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வச்சு ஈஸியாக வந்து உடனே வந்து அவங்க வந்து ஃபோர்ஜரின்னு சொல்லி அவனை திரும்ப வேணா ரீஎக்ஸாம் மாதிரி எழுத வச்சு அவனுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவன் எழுதி காமிக்கும் போது ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம், இது அவன் ஹேண்ட் ரைட்டிங்காக இல்லையா, அவனால் இப்படி மாற்றி எழுத முடியுமா முடியாதாங்கிறது ஈஸியாக கிளியராக வந்து அன்றைக்கி இருக்க டெக்னாலஜிலே வந்து பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக பிரின்சிபல் மிஸ்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி வேறு ஏதோ பேப்பர் வந்து வச்சுருக்காங்க, இது என் ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது, இவன் புக்கை கொண்டு போய் காமிச்சிட்டு இதான் என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அந்த பிரச்சனை சால்வே இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தோணலையா? டிராகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்ம தூக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸு. இந்த கேள்விகள்லாம் படத்துக்குள்ளே இருந்தால் கூட படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக ஒரு வித்தியாசமாக இருக்குது. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.